ஃபேப்ரிக்கும் அது வந்து நல்லா வடவடையும் ஸ்டிஃப்னஸாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காதிலேயே நிறைய கலர்ஸ் கிடைக்குது, அதுவும் இல்லாமல் அதுலேயே நிறைய டிசைன்ஸ் வெரைட்டி நிறைய கிடைக்குது. நம்ம காதி வந்து நம்ம இந்தியாவிலேயே தோன்றி நம்ம நாட்டிலே நல்ல ஃபேமஸான ஒரு ஃபேப்ரிக். ஆனால் இப்போ அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. காரணம் என்னன்னா அது ஸ்டிஃபாக இருக்கு, இப்போ ட்ரெண்டிங் வந்து எந்த ட்ரெஸ்ஸும் அந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. ஆனால் அந்த ஃபேப்ரிக்கோட சர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் இல்லை எம்ப்ராய்டரி அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் கொடுத்து நம்ம பண்ணும்போது இப்போ இருக்க ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால கார்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஏன் பெயிண்டிங் எடுத்தோம்னா அந்த ரீசன் வந்துட்டு பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் நம்ம இந்தியாவில இருந்து தான் தோன்றி வளர்ந்துச்சு. அந்த மாதிரி பெயிண்டிங் வந்து நம்ம இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. அது வந்து பல பேருக்கு தெரியறதும் இல்லை, நிறைய பெயிண்டிங்ஸ் தெரியறதும் இல்லை. அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் ஒரு 6 பெயிண்டிங்ஸை மட்டும் எடுத்து நாங்கள் இந்த பெயிண்ட் பண்ணியிருந்தோம். எங்கள் டேக்லைன் என்னன்னா ரிஜெக்டட் டு ரெஸ்பெக்டட். ரிஜெக்ட் பண்ண எல்லாத்தையும் நம்ம உன்னை ரெஸ்பெக்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீம் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. Very good work done by you people. நீங்கள் சொன்னீங்க இல்லையா பெயிண்டிங் 6 டிஃப்ரெண்ட் பெயிண்டிங்ஸ் நாங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கோன்ட்டு. என்ன மாதிரி பெயிண்டிங்ஸ் எந்த கார்மெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? வாட் கைண்ட் ஆஃப் பெயிண்டிங் டெக்னிக்ஸ் யூ ஹவ் யூஸ்ட்? ஓகே மேம், ஃபர்ஸ்ட் பார்த்தா இது வந்து நாங்கள் ராஜ்புத் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் மேம். இது வந்துட்டு ராஜஸ்தானில் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. இந்த பெயிண்டிங்ஸ் வந்துட்டு என்னன்னா அங்கே வந்து இதிகாசங்கள் புராணங்கள் அதில் வந்து சொல்லப்பட்டதை வந்து ஒரு காட்சியாக பண்ணுறது, அவங்க ஃபேஸஸ் எல்லாம் பண்ணுறது வந்துட்டு பண்ணியிருக்கோம். இந்த கார்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ரெட்டிங் கொடுத்துருக்கோம்னா இந்த சர்க்குலேட் கட்டுக்கு யூஸ் பண்ணுற பேட்டர்ன் கொடுத்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணி எல்போ ஸ்லீவ் வச்சுருக்கோம். பாடிஸில் வந்துட்டு ப்ளீட்டட் எஃபெக்ட் கொடுத்து ஸ்கர்ட் அம்பர்லா ஸ்டெப் கொடுத்துருக்கோம். இது ஒரு பெயிண்டிங் மேம். செகண்ட் பெயிண்டிங் வந்தீங்கன்னா கான் பெயிண்டிங். இது வந்து கான் ரைட்ஸ் அப்படி இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்டிங் வந்து உருவாக்குனாங்க. அவங்க வந்துட்டு லைன்ஸு, ஷேப்ஸு, டாட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ணாங்க. அவங்க பீப்புள்ஸு, அனிமல்ஸு, பேக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ட்ரா பண்ணாங்க. அதை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், ஸ்கர்ட்டில் கொடுத்துருக்கோம், மேலே பாடிஸ்லேயும் கொடுத்துருக்கோம் மேம். நெக்ஸ்ட் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இது மதுபானி. மதுபானி பெயிண்டிங் வந்துட்டு பீகாரில் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு பார்த்தா உருவ பொம்மைகள், பறவை அந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் வரைஞ்சாங்க. இது வந்து ராமாயணம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உருவாச்சு. அவங்க வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் சுவர்களில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, வாலில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே ஃபேப்ரிக்கையும் கொண்டு வந்தாங்க. நாங்கள் அதையும் யூஸ் பண்ணியிருக்கோம் மேம். இப்போது ட்ரெண்டில் இருக்க கார்மெண்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம் மேம். நெக்ஸ்ட் பார்த்தா இது பட்டச்சித்திரம் மேம். பட்டச்சித்ரா வந்துட்டு அவங்களோட இந்த நிகழ்வுகள் அந்த மாதிரி இதை வந்து கொண்டு வரதா பட்டச்சித்ரா. அது வந்து பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க பண்ணுவாங்க மேம். அதனால நாங்கள் பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ ட்ரெண்டில் இருக்க கார்மெண்ட் மாதிரி பண்ணி தோத்தி எஃபெக்ட் ஃபேன் கொடுத்து கர்ச்சீஃப் கட்டிங் வந்து போட்டிருக்கோம் மேம் பாடிஸில். நெக்ஸ்ட் வந்து மண்டலா ஆர்ட் மேம். இந்த ஆர்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் மண்டல ஆர்ட்னாலே பொதுவாக அது கடவுளை வந்து வரவேற்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. நம்ம எப்படி கோலம் போட்டு நம்ம ஃபங்க்ஷன் டைமில் பண்ணுறோமோ அது மாதிரி அவங்க கடவுளை வரவேற்கிற மாதிரி பண்ணுறதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்டிங் உருவாக்குனாங்க மேம். அந்த பெயிண்டிங்கை நாங்கள் கேப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்து மாடிஃபை பண்ணி அதில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு சித்தாரா பெயிண்டிங். இது வந்து கடவுள்கள், நம்ம புராண கதைகள் இருந்த அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு நாங்கள் கார்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கோம் மேம். ஓகே, தேங்க்யூ.